ஹாய் வெல்கம் டு கீர்த்தனா ஸ்ரீ பிளாக்ஸ். 8 மாசம் ஆகுது கல்யாணம் ஆகி. இப்பதான் வந்து ஏற்காடு கூட்டு போறேன்னு சொன்னா, அது வந்து இங்க பக்கத்துல தான் இருக்குது. நான் கூட்டு போக சொல்லி எத்தனை நாள் ராவடி பண்ணி இப்பயாவது வந்து மூளை எட்டி இருக்கும் போல. கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறோம். போவோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள துணிலாம் எடுத்து போட்டு நாங்க வந்து கிளம்பலான்ட்டு இருக்கோம். எருமை மாடு ஏதாவது ஹெல்ப் பண்றியா? போய் கிளிப் எடுத்து போடு போ. கிளிப் எடுத்து போடு. கிளிப் கூட எடுத்துட்டு வந்து போட்டுறேன். அதே நான் தான் பண்றேன். கல்லு எடுத்து போடு. முன்னையே வரும்போது ஆட்டம் உன் ட்ரெஸ் பாடு ஒரு பேண்ட் எடுத்து வந்துட்டேன். என் ட்ரெஸ் தான் யார் எடுத்துருவா? ஏற்காடு விட்டு போயிடுவோம் பாரு. தனி ட்ரிப்பு, சோலோ ட்ரிப் போகணும். யார் அறிவிட்டுவா மாட்டேன். இந்த வேலை வந்து நீ பார்க்கலதான் உனக்கு தூக்கமே வராது தானே. சும்மாரு 3 hours later. மணி ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்புறதுக்கு போய் என்னதான் சுற்றி பார்க்க போகிறோன்னு தெரியல. போலாமா? போகலாம். நானே சொல்லிக்க வேண்டியதான். போகணும்னு நினைக்கிறோம். போய் பார்ப்போம். வீடியோ வந்து கண்டினியூஸா பாருங்க. எவ்வளவு டோட்டலா பட்ஜெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். நீங்களும் வந்து எஃபோர்ட் பிளான் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து நீங்களும் போகலாம். வீடியோ வந்து ரொம்ப பொறுமையா போடு வண்டி. மாத்தாங்க. ஃபர்ஸ்ட்ல 2 வீலர் கூட காசு கொடுக்கணும். இப்ப 2 வீலருக்கு இல்லையா? நிறைய பேர் கைட்டு ரொம்ப கூப்பிடுறானுங்க. அப்புறம் இப்ப யாரும் காசு வாங்குறதுல கொடுக்க இல்லை. ஃபர்ஸ்ட்ல 2 வீலருக்கு 20 ரூபா. இப்ப ஃப்ரீ நம்ம வரப்போகுது. ஆனா அப்ப இதை கை காட்டுற மாதிரி கிட்ட மாதிரி இருந்துச்சு. உன்னை வா தெரியல, கை காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஃபோட்டோ பூத் சாங்கியத்துக்கு வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து மேலே போயிட்டு அங்கே வந்து ஃபோட்டோ பூத்தில் வந்து போய் திரும்ப ஃபோட்டோ எடுப்போம். போவோம். ஃபோட்டோ எடுக்கிறாங்க சண்டை போட்டா அது சுத்தம் அதான் ஃபோட்டோ எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேவலமா மட்டும் தான் நீ போட்டோ எடுத்த. ஒன்னா ஒழுங்கா எடுத்து நான் கத்துக்கிறேன் எடுக்கணும். எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் போட்டோ பூத் வந்திருக்கும். ஆனா வந்து இங்க நாங்க போட்டோ எடுக்கல. இது என்ன பாயிண்ட்னு சொல்லுவாங்க? பாயிண்ட்லாம் இல்லை, இது ஏற்காடு போகிற வழி தான் இது. ஓ, இன்னும் நம்ம ஏற்காடே மேலே ஏறலையா? ஏறல. யாராது சாட்டர்டேவே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக ஆளுங்கிறாங்க. நாங்கள் வரும்போது தான் அதிகமாக விட்டாங்க. சாட்டர்டேவே உள்ளது நம்ம கார் இருக்க மாட்டாங்க சொன்னேன். சரி, வேணாம் போ. வாய முடிச்சு போடி. தேவையில்லாத வேலையை பார்க்கறதுல முதலாளிவ தான். இதுதான் தம்பி பக்கோடா பாயிண்ட்ஸ். பார்த்துக்கோ.
என்னது இது திருவிளையாடல் இந்த வடிவல் சொல்ற காமெடி மாதிரி சொர்க்க மாதிரி இருக்குது. அது என்ன மூவி? அயன் நினைக்கிறேன். ஆதவன். ஆதவன். ஆதவனா? நம்ம சொர்க்கத்தை பார்க்கிறோமோ எந்த முதலி. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து லேடிஸ் சைட். அதுக்கப்புறம் சீட்டா சீட் லேடிஸ் சீட். சாரி, கொஞ்சம் கண்ணு தெரியல. சீரியஸா என்ன பார்க்குறீங்க? சீரியஸா வீட்லயே பார் போட்டு இல்லை, உனக்கு மட்டும்தான் இப்படி தெரியுமா? இல்லை, ஹவுஸ் பார்ல போட்டுருந்துச்சு. ஓகே ஓகே. போயிட்டு பஜ்ஜி சாப்பிடலாம். என்ன பண்ணலாம்? பஜ்ஜி. ஓகே. ஒரு உட்காந்துட்டு இருந்துச்சு. சாப்பிட்டு அவனால முடிஞ்சிருச்சு. நம்மளால பைக் ஓடி இருக்கோம் வங்கி பார்த்து. ஃபுல்லாக அப்படியே பனிமூட்டமாக இருக்குது. இல்லை, மழையே தெரியல. இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ மழை தெரியும். ஒரு பயப்புல என்ன வேலையை பார்க்கணும். அவன் தான் என் வேலையை பார்த்துட்டான். பிரெட் ஆம்லெட். பிரெட் ஆம்லெட் இருக்காங்க. அப்புறம் சில்லி சொல்ற பஜ்ஜி. என்ன பஜ்ஜி? மிளகா பஜ்ஜி எனக்கு வேணும். மிளகா வாங்கி தர மாட்டாங்க. சொல்லுங்க. ஒவ்வொரு மிளகா பஜ்ஜி ஒரு செட்டு, இதில் ஒரு செட்டு வாங்கிடலாமா? சரி, 2 ஆம்லெட் பிளேட்டு, அப்புறம் ஒரு பிரெட் ஆம்லெட். பல்லு கிளவியான முள்ளமன்றியாவது தூக்கிட்டு இருக்குது. கையை கூட நேராக காட்ட முடியுது. வீடியோ பிரெட் ஆம்லெட். செகண்ட் பிளேட். வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான்? இது வந்து ரோஜா தோட்டம். ஆனால் நாங்கள் வந்து இப்போ போகவில்லை. தோட்டத்துக்கு வந்து நாங்கள் போல. ரெஸ்ட் ரூம் போனோம். அதனால அதை வந்து தேடிட்டு இருக்கேன். இப்போ வயிற்றுலாம் வந்து சாப்பிட்டோம். அதையும் சாப்பிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து போய் ரெஸ்ட் ரூமை தேடிட்டு அதை முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிளான்னு சொல்லிட்டு அது பக்கத்துல ஒரு வழியாக ரெஸ்ட் ரூமை தேடி போய் முடிச்சுட்டு வந்தாச்சு.
இங்கே வந்து எதுவும் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஸ்டில்லும் ஏற்கனவே இங்கே வந்திருக்காங்க, நானுமே வந்து வந்திருக்கோம். அங்கே வந்து சாப்பாடு அவ்வளோவுக்கு நல்லா இல்லாதனால ஸ்நாக்ஸ் வாங்கி வயிற்று வந்து நப்பிக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கனால இங்கே உட்காந்துருந்துட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணணும். போகலாமா இல்லை வீட்டுக்கு கிளம்பலாமான்னு தெரியல. பிளான் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் சொல்லுவேன். எங்களை போயிடுவாங்களான்னு கேளு. பெடலிங் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க, என்னைக்கு போய் சேருவாங்கன்னு அங்கேருந்து முக்கிய அடிச்சதாக இன்னும் அங்கே போய் சேரல. போகலாமா? நீ நானும் போகலாமா? வெறிச்சிட்டாக்கணும் போகுது ஃபுல்லாக போய் சேர வரைக்கும். ஆமாம், முன்னாடி அது என்ன போகுதா போகிறதுக்கு நம்ம வெறிச்சாக தான் போகும். போறியா தனியா? அவர் ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணு பற்றி ரன் பண்ணிட்டே வண்டி விட்டுறாரா, கஷ்டம் பேசிட்டுக்கிறாரு. அது வள உட்காந்துட்டு இருக்கியா? நீ போறியா? அந்த பொண்ணு கூட போமா, பொண்ணு கூட. நெக்ஸ்ட் என்ன பிளான்? வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்கு போகலாமா? ஆமாம், வீட்டுக்கே நாங்களும் கிளம்புறோம். ஏற்காடு வரது வந்துட்டா வந்து குளிருதுன்ட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு ஏற்காடு வரணும்? ஸ்வெட்டரே எடுத்துட்டு வரல நான், குளிர் தாங்க முடியல. நம்ம வரமே வந்துட்டு குளிராகுதுன்னா நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டு கீழே போய் வந்து சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். சாப்பிட கூட்டு போவோம். சாப்பிட மட்டும் கூப்பிட்டு போனீங்கன்னா பாரு, எங்கேயும் எவ்வளோ சொன்ன நல்லா இல்லைன்னு சொன்னதுனால நம்ம இதில் கடையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். இப்போ போய் ஹோட்டலில் தான் சாப்பிடணும். லாஸ்ட் டைம் வந்துட்டு பிரியாணி வாங்கணும், அது பிரியாணி அவங்களுக்கே தெரியாது. அவ்வளோ தக்காளி சோறு வாங்கியிருப்ப நீ. இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எப்படி தான் மனசாட்சியே இல்லாமல் கிரேவிங்ஸாக பேசுகிறானுங்கன்னு தெரியல. வந்து வாங்கி வச்சா கருமை எப்படா தின்னு முடிப்போன்னு இருக்குது. ஆமாம், உண்மையில எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹோட்டல் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியல. அவனுக்கு எப்படி சொல்கிறானுங்கன்னு தெரியவே மாட்டாங்க. சரி, நாங்களும் வந்து கீழே கிளம்புறோம். இந்த டைம் எந்த வழியில் போகிறோம்? வழியில் இந்த டைம் ரிட்டன் சேம் திருப்பூர் வழியாக போயிடலாம். இந்த பக்கம் போனால் சுற்றி நம்ம அங்கே போனோம். அந்த வழியவே திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து கிளம்புறோம். போயிட்டு அங்கே ஏதாவது நல்ல ஹோட்டல்ஸில் வந்து சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நல்ல வழி தான் ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு கடைக்கு நாங்கள் போய் பிரியாணி வாங்கி தரேன் சாப்பிட்டு. சரி, ஓகே. நாங்கள் சொல்லியிருந்தோம்ல என்ன எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் வந்து சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் ஒரு பட்ஜெட் போட்டிருந்தோம், ஆனால் வந்து 400 ரூபா தான் இது வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணியிருந்தோம். பெட்ரோலுக்கும் அப்புறம் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நாங்கள் செலவு பண்ணியிருந்தோம். அப்புறம் திரும்ப வெளியில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்? ஒரு 200 ஆகும், அவ்வளோதான். 600 ஏற்காடை வந்து நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டோம். நீங்களும் பார்க்கல, நீங்கள் வேறு சும்மா அங்கங்கே வந்து அப்படி ஏற்காடை வந்து பார்த்தாச்சு, அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி வந்து சிம்பிளாக ஏற்காடை வந்து சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். 30 ரூபா பண்ணிட்டாங்க பீஸ், 5 பீஸ் தான் இருக்குது. போன டைம் 20 ரூபாய்க்கு தான் விட்டாங்க. இப்போ வந்து மாங்காய் சீசன் இல்லைங்கிறதுனால ரேட் அதிகமாக தெரியல. வந்து எங்களோட வீடியோ வந்து முடிச்சுட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்குறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.